எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற பப்பாளி கூட்டுக்கறி எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறது. பச்சை பப்பாளி, பாசிப்பருப்பு இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம இது செஞ்செடுக்கிறது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். ஒரு மீடியம் சைஸ் பச்சை பப்பாளியோட பாதி எடுத்திருக்கு. அது தோல் எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, வேகிறதுக்கான தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. வேகட்டும். அதுக்குள்ளே பாசிப்பயிர் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கு. நல்லா கழுகினதுக்கு அப்புறம் குக்கருக்குள்ளே 1 கப் அளவு தண்ணி ஊற்றி வேக விட்டு எடுத்துக்கோங்க. பயிர் நல்லா வேகணும், அப்போ தான் நம்ம பப்பாளி கறிக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். இதே மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மாற்றி வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்காக 2-3 சின்ன வெங்காயம், 2 பெரிய சைஸ் பூண்டு, 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள். காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கு. இது ஒரு ஆரஞ்சு கலருக்காக மட்டும்தான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கு. அதுக்குள்ளே பப்பாளி நல்லா வெந்திருக்கு. ரொம்ப அதிகமாக வெந்து மேஷ் ஆகாமல் கரெக்டான அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வேக வச்ச பயிர் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சதும் ஊற்றிக்கோங்க. தண்ணி கம்மியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கூடி ஊற்றி உப்பெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. நான் இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூடி சேர்த்துருக்கு. கலர் கொஞ்சம் கம்மியாக தோணி இருக்கிறதுனால தான் மறுபடியும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துது. நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த பயிர் நல்லா வெந்து மேஷ் ஆகி பப்பாளி கூடி சேரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு டேஸ்ட் எல்லாம் கரெக்டானதுக்கப்புறம் திக்காக வர ஆரம்பிக்கும் போது தீ ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் இல்லை இருந்த ஆயில் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி இருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2-3 சின்ன வெங்காயம் இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை, வரமிளகாய் இவ்வளோ மட்டும்தான் நான் சேர்த்துருக்கு. இதுக்குள்ளே உங்களுக்கு பூண்டு இடித்து சேர்த்து வதக்கிடலாம், இல்லை இருந்தால் வெந்தயம் போட்டு வதக்கிடலாம். கறிக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கிற வில்லேஜ் ஸ்டைல் பப்பாளி கறியாக இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.